பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் என்ன செய்யலாமா? மரண கண்ணிகளுக்கு நம்ம என்ன செய்யலாம்? தப்பலாம். மரணம் அப்படிங்கும் பொழுது அந்த மரண வேதனை, கண்ணி, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், இந்த கண்ணியில் இந்த பறவைகள் சிக்கி கொண்டு தவிக்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் அவருடைய பிரச்சனை கூட சிக்கி அநேக தவிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை மீள முடியலை, அதிலேருந்து தப்ப முடியலை, ஒரு தவிப்பு. பிரியமானவர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம், அது நமக்கு ஒரு ஜீவ ஊற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோம் அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம தப்பி பிழைக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து அவர் நம்ம நடத்துவார். நம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காய் மகு சோதரம், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று வேறு சொல்லுகிறதையா. நேகர் இன்னைக்கு பலவிதமான அப்படிப்பட்ட கண்ணிகளுக்குள்ளே சிக்கொண்டு தவிக்கிறத நாங்கள் பார்க்கிறையா. ஆண்டவர் கிருபையா இறங்கி உதவி சார்புடைய பிள்ளைகளை விடுவீங்க. ஆண்டவரே, மகு சோதரம் நமக்கு பயந்து நடக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்து இப்படிப்பட்ட கண்ணிகளுக்கு விலகி இருக்க கத்த உதவி செய்யுங்க. கண்ணிகளுக்குள் சிக்கிக்கொள்ளாதபடி கத்தருடைய பிள்ளைகளை காத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.